ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சில்வர் சேமிப்பு வந்து ப்ராஃபிட்டா அப்படின்றத பார்ப்போம். எதிர்காலத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோல்டுமே வந்து சேவ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் காயின் இல்லை சில்வர் பார் அதுவுமே வந்து சேவ் பண்ணுங்கள். ஏன்னா அதோட ரேட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமே வந்து 127 ரூபா வந்து போயிருச்சு சில்வரு. சில்வர் ரேட்டுமே வந்து நாளுக்கு நாளுக்கு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. ஸோ எந்தெந்த ஷாப்பில் வந்து சில்வர் ரேட் வந்து எப்படி போடுறாங்கன்றதையும் இந்த வீடியோ வந்து சொல்கிறேன். சேவிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தங்கத்தில் வந்து இப்போ 100% சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 80% பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் வந்து சேவ் பண்ணுங்கள். இதே வந்து 20% பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் வந்து சேவ் பண்ணுங்கள். ஏன்னா சில்வருமே வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நல்ல ஒரு ரீசேல் வந்து போகும். இப்போ ஒரு கிராமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா இல்லை 3 ரூபா வந்து மைனஸ் பண்ணி எடுப்பாங்க. பட் அது வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் கழித்து போகும்போது நமக்கு நல்லாவே வந்து ப்ராஃபிட் தான் சில்வரு. இப்போ நம்ம சேவ் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் அமௌண்ட் தான் வந்து தேவைப்படும். அதுவுமே வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஆன்லைன்லேயே நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணலாம். இப்போ ஆன்லைன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மியா டென்னிஸ்குள்ளே கூட நம்ம ஆஃபரில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஸோ அதை வந்து நான் எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஆஃபர் டைமில் கூட நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து மினிமம் அமௌண்ட் தான் வந்து தேவைப்படும் நமக்கு. மந்த்லி ஒரு சேவிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் வந்து நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி பாருங்கள். 5 கிராம் இல்லை 1 கிராம். ஸோ அந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ 1 இயரில் வந்து நம்ம இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து டார்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ கோல்டு காயின் இப்போ டிஜி கோல்டுலாம் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட ஒரு காயின் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிட்டே வரோம். பட் சில்வருக்கு அந்த மாதிரி வந்து நம்ம டிஜி கோல்டு எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் அதையுமே வந்து ஷாப்பில் வாங்கினாலும் சரி இல்லைமா இந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினாலும் சரி ஒரு பாட்டு வந்து சில்வர்லேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுக்குன்னே தனியாக வந்து உண்டியல் சேவிங்ஸும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் வந்து பாரும் இருக்குது காயினுமே இருக்குது. ஸோ ரவுண்ட் ஷேப்புமே இருக்குது ஸ்கொயர் ஷேப்புமே வந்து இருக்குது. நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து பீமா ஜுவல்லரியில் இருக்க கோல்டு காயின் பாரு எவ்வளோ ரேட்டுக்கு போடுறாங்க அப்படின்றதெல்லாம் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் எதுனாலுமே நம்ம சொல்லிக்கலாம். 1.75% வந்து வேஸ்டேஜின்ற மாதிரி போடுறாங்க. இப்போ நீங்கள் மினிமம் வந்து ஒரு 10 கிராம் வந்து எடுக்கணும். இல்லை நீங்கள் ஒரு 5 கிராமு இல்லை 6 கிராம் 7 கிராம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிலோ எடுக்கிறோம் அப்படின்னா 2.5% வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க. இதே தங்கமயிலில் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து 10 கிராம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து 6 ரூபா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 கிராம் எடுக்கும்போது நீங்கள் 60 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி. இப்போ லலிதா ஜுவல்லரியில் வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2-3% வந்து போடுவாங்க. இப்போ பீமா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 8 ரூபா. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து எப்போனாலுமே வந்து 8 ரூபா வந்து போடுறாங்க. இது வந்து பீமா ஜுவல்லரியில் வந்து போடுறாங்க. வேறு எதுவும் ஷாப்பு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பியூரிட்டி வந்து செக் பண்ணுறது ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து 999 எடுக்கிறோனாலும் சரி இந்த மாதிரி காயினு ரெண்டுமே வந்து 999 வந்து இருக்குது. ஸோ காயினும் இருக்குது பாருமே வந்து இருக்குது. இப்போ 92.5 பார்த்திங்க அப்படின்னா பூஜை ஐட்டம் நம்ம பூஜை சாமி கும்பிட்றது ஸோ இந்த மாதிரி ஐட்டம் இல்லை பிள்ளையார் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 92.5லேயும் இருக்குது. அப்புறமேட்டு இந்த கோல்டு பிளான்டட் சில்வர் ஜுவல்லரி இருக்குல்ல ஸோ அதுவுமே வந்து 92.5ல் வந்து இருக்குது. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து போடுற ரிங்கு கொலுசுமே 92.5ல் இருக்குது. செயின் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து 92.5. இப்போ கொலுசு மேக்ஸிமம் கொலுசு பார்த்திங்க அப்படின்னா 80% கேரக்டராக வந்து கொடுக்குறாங்க. அதில் சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா 80% வந்து இருக்கும். இப்போ இந்த 3 சில்வர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயுமே வந்து நிறைய கேட்டகரி வந்து இருக்குது. ஸோ 916 கோல்டில் எப்படி சொல்கிறோம் அதே மாதிரி இதோட பியூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா 92.5. 999 வந்து ரெண்டுக்குமே காமன் தான். அது வந்து பியூர் கோல்டு பியூர் சில்வர். இப்போ வந்து சில்வர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அடிக்கடி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ் தான். அதனால் அடிக்கடி வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க. அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா லாங் டைம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு லாங் டைம் இருந்துச்சு அப்படின்னா சில்வர் ரேட்டு நீங்கள் வாங்கும்போது 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு 5 இயர்ஸ் கழித்து இது பண்ணுறீங்க அப்படின்னா 180 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட் தான்.
இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க ஜிஆர்டிலும் பீமா ஜுவல்லரியிலும் நான் கேட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்க கடையிலே வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா 25% வந்து லெஸ் பண்ணுவாங்க. இதே வேறு கடையில் வாங்கி நம்ம லெஸ் பண்ணுறோம், இப்போ ஜிஆர்டியில் வாங்கிட்டு நான் பீமாவில் கொடுக்குறேன் அப்படின்னா 35% வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதர் ஷாப்பில் பண்ணுறோம் அப்படின்னா 35% வந்து நமக்கு லெஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து சேம் ஷாப்பில் லெஸ் பண்ணாலும் சரி, அது இல்லாமல் வந்து நம்ம ரொம்ப நாள் கழித்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு அது வந்து ப்ராஃபிட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வாங்கியிருக்க காயின் பார்த்தீங்கன்னா 999 வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. காயினே இல்லை பார் எதுனாலுமே வாங்கியிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் இது பண்ணணும், கொடுத்துட்டு வேறு பொருள் எடுக்கணும் அப்படின்னா 1%லேருந்து 5% வரைக்கும் நமக்கு லெஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் இப்போ இதை சில்வரை வந்து கொடுத்துட்டு நீங்கள் சில்வர் பொருள் வேறு ஏதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1%லேருந்து 5% வந்து லெஸ் பண்ணுவாங்க. இதே நீங்கள் அந்த சில்வர் காயினை இல்லை பாரை கொடுத்துட்டு நீங்கள் காசாக வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு 6%லேருந்து 10% வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் சில்வரை கொடுத்துட்டு சில்வர் பொருளாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் சீட்டு வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன கடையில் தான் வந்து சில்வர் சீட்டு வந்து இருக்குது. பெரிய கடையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சில்வர் ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் பெரிய கடை தான். அதில் வந்து மார்க்கெட் ரேட்டோட கொஞ்சம் ஒரு 3 ரூபா வந்து லெஸ் பண்ணி தருவாங்க. இதே ஒரு ஆஃபர் டைம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா வந்து லெஸ் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட வந்து சீட்டுமே வந்து இருக்குது. அதே மாதிரி திருநெல்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ஷரா வெள்ளி, அது சிவகாசிலையுமே வந்து இருக்குது. அக்ஷரா வெள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அங்கேயுமே வந்து சில்வர் சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. அது மாதிரி டிஜிகோல்டு, ஸோ சில்வருக்குமே வந்து தனியாக வந்து டிஜிகோல்டு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ சின்ன சின்ன கடையில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். ஏன்னா சில்வருக்கு வந்து அவங்க தனியாகவே வந்து சேமிப்பு திட்டம் எல்லாமே வந்து வச்சுருப்பாங்க. இப்போ என்ஏசி ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து இதுக்குன்னே சில்வர் சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. நம்ம எப்படி கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுறோம் அதே மாதிரி இவங்கள்ட்டையுமே வந்து சில்வர் சேமிப்பு திட்டம் வந்து இருக்குது. அது மாதிரி சவுகார்பேட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து வச்சுருப்பாங்க. அங்கேயுமே வந்து நிறையா வந்து சில்வர் சேமிப்பு திட்டத்துக்கு வந்து தனியாக வந்து கடை வந்து வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்ம சீட்டு போட்டோம், அங்கே நம்பிக்கையாக இருக்குது, பல வருஷம் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் சில்வர் சேமிப்பு திட்டம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ கால்குலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆன்டிக் ஜுவல்லரி நீங்கள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10%லேருந்து 30% வந்து பர் கிராமுக்கு வந்து போடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோல்டு வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ 24 கேரட்டுக்கு வந்து 916ன்னு சொல்லுவோமா, 999 சொல்லுவோமா, அதுக்கு வந்து இந்த 916ஓட கோல்டு ரேட் வந்து ஒரு 1000 ரூபாய் 500 கூட இருக்குமா. அப்போ 22 கேரட்டுக்கு வந்து இதுலேருந்து இது கம்மியாக இருக்கும். ஸோ 916. இப்போ 18 கேரட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருந்த 2ஐ விட இது கம்மியாக இருக்கும். 14 கேரட்டு இது எல்லாம் 3ஐ விட இது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ 9K பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் விட இது கம்மியாக இருக்கும். ஆனால் சில்வரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ரேட்டே தான் மென்ஷன் ஆகிட்டே இருக்கும். பட் 92.5 பார்த்தீங்க அப்படின்னா பீஸ் ரேட்டு அப்படின்ற மாதிரி தனியாக வந்து செப்பரேட் பண்ணிடுவாங்க. பட் நீங்கள் இந்த காயின் எடுக்கிறீங்க அதே மாதிரி இந்த 18 டச் சில்வர் எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே ரேட் தான் போடுவாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கூட ரீசெண்டாக பீமா ஜுவல்லரியில் போயிட்டு சில்வர் காயின் பார்க்கும்போது அப்போயுமே வந்து அன்னைக்கு கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 127 ரூபா இருந்துச்சா, அதோட நான் ஒரு கிராமுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 ரூபாவாம். அப்போ 10 கிராம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் 80 ரூபா வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதே வந்து நீங்கள் இது எடுக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு கொலுசு எடுக்கிறீங்க 18 கேரட்டில் இருக்குது அப்படின்னா அதுக்குமே அதே 127 ரூபா தான் இருக்கும். அது எப்படி கோல்டில் மட்டும் கம்மியாகிட்டே வருது, இதுக்கு மட்டும் ஏன் கம்மியாக மாட்டேதுன்னு தெரில. 92.5 பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட்டு அப்படின்ற மாதிரி அது தனியாக போயிடும். எனக்குமே வந்து இந்த டவுட் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு யாருக்கும் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த இது நோட் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாப் போனேன்னா இது வந்து நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஸோ ரெண்டுக்குமே ஏன் இதே ரேட்டுன்னு நான் இது வரைக்கும் கேட்கல. இப்போ தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ தான் எனக்கு தோணுது இதை நோட் பண்ணும்போது தான். ஏன் ரெண்டுக்குமே சேம் ரேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் வந்து பியூர் வெள்ளி, ஸோ ஃபுல்லாக வந்து வெள்ளி இருக்கனால இதில் பார்த்திங்க அப்படின்னா 92.5 தான் வந்து வெள்ளி இருக்குது. ஆனால் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 வெள்ளி தானே இருக்குது. அப்போ இதோட ரொம்பவே வந்து கம்மியாகணும்ல அமௌண்ட்டு. அப்போ இங்கே 127 இருக்குன்னா இது 120 ரூபாய்க்கு தானே நமக்கு ஒரு கிராமுக்கு வந்து போடணும். ஆனால் ஏன் சேம் ரேட்டு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அது ஒன்றும் தெரியல. ஸோ நம்ம வெள்ளி கம்மியாக தான் இருக்குது அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுறோம். பட் அதுலேயுமே வந்து ரேட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகணும்ல, அதே சேம் ரேட்டே வந்து மென்ஷன் ஆகுது. கோல்டுக்கு மட்டும் டிஃபர் ஆகுது. ஸோ 24 கேரட் எடுத்தோம் அப்படின்னா அதோட கூட 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 24ஓட 22க்கு வந்து கம்மி.
இப்போ 18 எடுக்கிறோம் அப்படின்னா இது 2 விட கம்மியாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ரேட் வந்து டிஃபர் வந்து இந்த சில்வரில் வந்து கிடையாது. அதனால் சில்வர் வந்து சேமிக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. சில்வருமே வந்து பெஸ்ட்டு சேவிங்ஸ் தான். அதனால் நீங்கள் கோல்டு வந்து எப்படி சேவ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வந்து சில்வருமே வந்து சேவ் பண்ணுங்கள். ஒன்லி சில்வர் மட்டுமே சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கோல்டு வாங்கவே முடியல அப்படின்னா நீங்கள் டிஜி கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கோல்டுக்குமே வந்து டிஜி கோல்டு வந்து இருக்குது. எந்த ஒரு ஷாப்னாலும் தங்கமயிலாக இருக்கட்டும் இல்லை போத்தி சொன்ன மகாலுமே இருக்கட்டும், ஒரு டிஜி கோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 100 ரூபாயிலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படியுமே வந்து ஒரு கிராம் 2 கிராம் வந்து டிஜி கோல்டு மூலியமாக வந்து சேவ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து அந்த கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோல்டு காயின் வந்து இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் 9000 போய்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 1 இயர் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது 10,500 கூட வரலாம், 11,000 கூட வரலாம், சொல்ல முடியாது. ஏன்னா கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்குமே வந்து சில்வருமே சேவ் பண்ணுங்கள், கோல்டு காயினுமே வந்து சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.